सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा மூணு விகல்பத்துல ரெண்டு விகல்பத்தை கிரகிக்கிறேன். ரெண்டு விகல்பம் சரி. அதாவது சத்வாத்தியந்தாபாவம் அகத்வாத்தியந்தாபாவம் உபயம் இது ரெண்டும் சேர்ந்தது மிச்சா. அப்படின்னா என்னன்னா இது சத்தும் இல்லை அகத்தும் இல்லை, அதுதான் மிச்சா. இது சரின்னு சொன்னார். இப்படி சொன்னால் என்ன தோஷங்கள் எல்லாம் வருமோ அந்த தோஷங்கள் எல்லாம் நிவாரணம் பண்ணியாச்சு, எந்த தோஷமும் இல்லை. இப்ப இன்னொரு கல்பமும் சொல்ற சத்வாபாவம் அசத்வாபாவம் உபயம் அப்படின்னு சொல்ற மாதிரியே சத்பேதம் அசத்பேதம் உபயம் இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. முதல்ல சொல்லும் போது அத்தியந்தாபாவம், இப்போ சொல்லும் போது பேதம். அத்தியந்தாபாவம் பேதம் இது ரெண்டுக்கும் ரெண்டும் சொல்றதுல பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனா கொஞ்சம் சௌகரியம் இருக்கு. தார்க்கிகால் இந்த அத்தியந்தாபாவத்தை அவ்யாப்திய விருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில அத்தியந்தாபாவங்கள் அவ்யாப்திய விருத்தின்னு சொன்னா அத்தியந்தாபாவமும் அதனுடைய பிரதியோகியும் ஒரே அதிகரணத்துல இருக்கலாம். இப்போ சன்யோகம்னு சொன்னாலும் கபிசன்யோகம்ங்கிறது, இந்த கபிசன்யோகம்ங்கிறது அந்த ஒரே விருட்சத்துல மேல கபிசன்யோகம் இருக்கு, அதே விருட்சத்துல அதனுடைய அபாவமும் இருக்கு. அப்ப என்னாச்சு, சன்யோகமும் இருக்கு அதனுடைய அபாவமும் இருக்கு இல்லையா? அதனால இந்த அத்தியந்தாபாவத்தை எடுத்துக்கும் போது சில இடத்துல அதுவும் இருக்கு அதனுடைய பிரதியோகியும் இருக்கு அப்படின்னு கூட வரலாம். எல்லா இடத்துலையும் எப்படின்னு சொல்லல, ஆனா இப்படி இருக்கு அத்தியந்தாபாவம். ஆனால் அந்யோன்யாபாவம் இந்த பேதத்தை எடுத்துட்டோம்னா அதோட பிரதியோகி சேரவே சேராது. அதாவது அது கடமாக இருந்தால் கடபேதம் அதுல வரவே வராது. எதுல கடபேதம் வருதோ அதுல கட தாதாத்மியம் வராது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். அத்தியந்தாபாவம் அவ்யாக்கிய விருத்தின்னு சொல்றது. ஒரு பக்கம் அத்தியந்தாபாவம் இருக்கு, ஒரு பக்கம் அதனுடைய பிரதியோகி இருக்கு ஒரே அதிகரணத்துலன்னு சொன்னா இத அவ்யாக்கிய விருத்தி. அதாவது பூர்ணமா வியாபிச்சுட்டே இல்லை, பிரதியோகிக்கும் அது தான் இருக்கிற இடத்துலயே இடத்தை கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம். ஆனா பேதம் மாற்றம் அப்படி இல்லை. எதுல கடபேதம் இருக்குமோ அது நிச்சயமாக கடமாக. இப்ப அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப நமக்கு வித்தியான்னு சொல்லக்கூடிய வஸ்துவில அது சத் இல்லவே இல்லை, சத் ஆகவே ஆகாது. அதே மாதிரி சசசிங்கம் போல அசத் ஆகவும் அதுவும் ஆகவே ஆகாது, அதுதான் வித்யா அப்படின்னு சொல்லும்போது இப்ப சத் பேதம் அசத் பேதம் இது ரெண்டையும் அங்க சாத்தியமாக சொன்னால் பல சௌகரியங்கள் என்னன்னு சொல்றாரு. இப்போ சத் பிரதியோகிக அசத் பிரதியோகிக பேதத்வயம் வா சாதனம் ததா உபயாத்மகத்வே அந்நியதராத்மகத்வே வா தாதிருபேத அசம்பவேன தாபியாம் அர்த்தாந்தர அனவகாசா. இப்ப இந்த பக்கத்துல என்ன சௌகரியம்னு கேட்டா, இந்த பிரபஞ்சமானது வெறும் சத்தியம்னு சொல்றோம் சில பேர், அசத் சர்வதா அசத்துன்னு சொல்லக்கூடியவா சில பேர், சில பேர் சத் அசத் உபயாத்மகம் அப்படின்னு சொல்றவா இருக்காங்க. இப்ப இந்த மூணு பட்சமும் சரியில்லை. சரசத் விலட்சணம் அப்படின்னு நாலாவது பட்சம் இப்ப சித்திச்சோம். இந்த மூணு பட்சத்திலையும் இப்ப சத்துன்னு சொல்லிட்டோம்னா அதுல சத்பேதம் வரல, சத்பேத அசத்பேதம் இருக்கு. எவன் பிரபஞ்சத்தை சத்தியம் அப்படின்னு வச்சுக்கிறானோ அவன் அந்த பிரபஞ்சம் அசத் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கான். அப்படின்னா அசத் பேதம் அந்த பிரபஞ்சத்துல அவன் ஒத்துக்கிறான், ஆனால் சத்பேதம் ஒத்துக்கல. அதனால அவன் மதத்திலையும் இந்த சாத்தியம் சித்தமாக இல்லை. எவன் பிரபஞ்சத்தை வெறும் அசத்து சூன்யம்னு சொல்றானோ அவன் பட்சத்துல பிரபஞ்சம் சத் இல்லை, அதனால சத் பேதம் இருக்கு. ஆனா அசத்தான அசத் பேதம் இல்லை. அதனால இந்த ரெண்டு பேதம் அங்கேயும் இல்லையோ அவன் மதத்திலையும் இல்லை.
பிரபஞ்சம் சத் அசத் ரெண்டும் தான் அப்படின்னு சொல்றவனுக்கு ரெண்டு பேருமே சித்தமா இல்லாததுனால சத்பேதம் அசத்பேதம் ரெண்டையும் இந்த வேதாந்தி அவனை பார்த்து சாதிச்சால் அவன் எந்த அம்சமும் எனக்கு சித்ததாகணும்னு சொல்ல மாட்டான். எல்லாருக்குமே இந்த அம்சம் சித்தமாகாமல் இருந்து இந்த அனுமானத்தினால சித்திக்கிறதாக இருக்கு. ததாட்ட உபயாத்மகத்வே அந்நியதராத்மகத்வேவா, உபயாத்மகம்னா சதா சத் அசத் உபயாத்மகம், சத்தாகவும் இருக்கு அசத்தாகவும் இருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றவனுடைய பட்சத்திலும் அந்நியதராத்மகத்வே சத்தாகவோ அசத்தாகவோ பிரபஞ்சத்தை ஒத்துக்கிறவன் பட்சத்திலும் தாதிருத்பேத அசம்பவேன சத்பேதம் அசத்பேதம் இந்த ரெண்டு பேதமும் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்துக்கு வராதபடியாலே தாபியாம் அர்த்தாந்தர அவகாசா இந்த பட்சங்கள்ல சித்திச்சுடுமோன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அனிர்வச்சனீயத்துவம்னா நிச்சயமா அனிர்வச்சனீயத்துவம் தான் சித்திக்கிறது, இப்படியும் சித்திக்கட்டுமே அப்படின்னு ஒரு சங்கைக்கு இடம் இல்லை. நச்ச அசத்வவ்யதிரேகாம்சஸ்ய அசத்பேதஸ்ய பிரபஞ்சே சித்தத்வேன அம்சத சித்த சாதனம் இது வாக்கியம். இப்ப இதுக்கு மேல அவர் வேற ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த பிரபஞ்சம் சத்து இல்லை, அதே சமயத்துல அசத்தும் இல்லை அப்படின்னு நீங்க சாதிக்கிறேன். யாரை பார்த்து சாதிக்கிறேன்னா இந்த 3 வாதிகள்ல யாரோ ஒரு வாதியை பார்த்து ஒரு சமயத்துல சாதிக்கணும். அதாவது ஒரு நியமம் என்னன்னா, ஒருத்தன் அந்த வாதத்துல ஒரு சமயத்துல ஒருத்தனோட தான் வாதம் பண்ணலாம். 2 பேர் 3 பேரோட சேர்ந்து இவன் போட்டி கொடுக்கிறாரு. அதனால வாதம்னு சொன்னா இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் அநேக பேர்னா அங்கேயும் அநேக பேர். ஆனால் இங்க ஒருத்தன் அங்க அநேக பேர்னு எடுக்க முடியாது. அங்க யாராவது ஒருத்தனை தான் பிரதானமா பொறுத்து எடுத்து அவனோடதான் வாதம்னு சொன்னோம். இப்போ அத்வைத்தியை நாம வாதியாக வச்சிருந்தோம்னா அப்ப பிரதிவாதியாக பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றவன் ஒருத்தன் இருக்கலாம், அல்லது அசத்துன்னு சொல்றவன் இருக்கலாம், சதசத்துன்னு சொல்றவன் இருக்கலாம், யாராவது ஒருத்தர் தான் இருக்கலாம். 3 பேரும் சேர்ந்து இங்க வாதம் பண்ணக்கூடாது. அது அவளுடைய நியமத்துக்கு விருப்பம். ஆனா ஆச்சாரியா சொல்லிருக்காங்க ஜேஷ்யாமி தருவான். இப்ப இப்ப சத்துன்னு மாத்திரம் அவன் சொல்றான் அர்த்தம். அவனை பார்த்து நாம சாதிக்கணும் பிரபஞ்சம் சத் விலட்சணம், அதாவது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. இப்ப அவன் கேட்கிறான், நான் பிரபஞ்சத்தை சத்துன்னு ஒத்துருக்கேனும் இல்லையோ, அப்படின்னா அசத்து இல்லைங்கிறது எனக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு. சத்தியம்னு சொல்றவன் அசத்துன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டான். அதனால அசத்து இல்லைங்கிறது இந்த அம்சம் எனக்கு சித்தமா இருக்கு. அப்ப நீ என்ன பார்த்து இது சத்து இல்லைங்கிற அம்சத்தை மாத்திரம் சாதிச்சா போதுமே, சத்தாகவும் இல்லை அசத்தாகவும் இல்லை, அதாவது சத்பேதம் அசத்பேதம் ரெண்டும் இருக்கிறதாக நீங்க சாதிக்கும். ஏன்னா ஒண்ணு எனக்கு அதுல பாதி அம்சம் எனக்கு ஏற்கனவே சித்தமாக இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் சொன்னா போதும். அதே மாதிரி பிரபஞ்சத்தை அசத்துன்னு சொல்றவனை பார்த்து நீ சாதிக்கும் போது அவனுக்கு அசத்துன்னு சொன்னா சத்து இல்லை, சத்பேதங்கிறது சித்தமா இருக்கிறதுனால அசத்பேதத்தை சேர்த்து சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதி சாத்தியத்தை அவனுக்கு சொன்னாலே போதுமே. நீ இருக்கா ரெண்டையும் சொல்ற, ரெண்டையும் சொன்னா ஏதாவது தப்பா? பாதிதான் அவனுக்கு சித்தமா இருக்கு, இன்னொரு பாதி சித்தமா இல்லையே, ரெண்டையும் சேர்த்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுல அம்சத சித்த சாதனம்னு தோஷம். நீ சொல்ற சாத்தியத்துல பாதி அம்சம் எனக்கு சித்தமாக இருக்கிறதுனால இதையும் நான் சித்த சாதனமாக சொல்லலாம். பூர்ண சித்த சாதனம் இல்லாட்டாலும் ஒரு பாதி சித்த சாதனம்ங்கிற தோஷம் வருது அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நச்ச அசத்வ வதிரேகாம்சஸ்ய அசத்பேதஸ்ய பிரபஞ்சே சித்தத்வேன அம்சத சித்த சாதனம் இது வாக்கியம். இது யாருக்கு சித்தம்னா பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்ற வாதிக்கு இந்த அம்சம் சித்தமா இருக்கிறதுனால நீ சொல்ற சாத்தியத்துல பாதி எனக்கு சித்தம் சித்த சாதனம் பதில் சொல்ற. இந்த மாதிரி சித்த சாதனம் சொல்லக்கூடாது. அம்சத சித்த சாதனம்னு ஒண்ணு உண்டு, ஆனால் இப்போ நீ சொல்ற சித்த சாதனம் அந்த அம்சத சித்த சாதனம் சொல்றதுக்கு உண்டான நியமத்துக்கு உட்பட்டதாக இல்லை, அதுக்கு வெளியில உல்லங்கனம் பண்ணியதாக. எப்படி இருந்தால் அம்சத சித்த சாதனம், எப்படி இருந்தால் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிரூபணமாக ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறார். இந்த அனுமானத்துல சித்த சாதனம் இல்லை, அம்சத சித்த சாதனம் இல்லைன்னு எல்லாரும் ஒத்துந்த விஷயம். அதே மாதிரி நான் சொல்ற இந்த அனுமானத்திலும் சித்த சாதனங்கிறது அம்சத சித்த சாதனம் கிடையாது. திருஷ்டாந்தமா எடுக்கக்கூடிய அனுமானம் என்னன்னு கேட்டா பேதாபேதவாதி சொல்லக்கூடிய அனுமானம். அதாவது இந்த சமானாதிகரண்ய புத்தி வர இடத்துல எல்லாம் பேதாபேதம்னு சொல்லக்கூடிய வாதம் ஒண்ணு உண்டு.
சாமானாதிகரண புத்தினா என்னன்னு சொன்னா, இப்போ இந்த வஸ்திரம் நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீலங்கிறது குணம், வஸ்திரங்கிறது திரவியம். வஸ்திரம் நீளமாக இருக்கு, நீலம் வஸ்திரம் அப்படின்னு சொல்றது இது சாமானாதிகரண புத்தி. ரெண்டுக்கும் தாதாத்மியம் தெரியுது. இப்ப இந்த தாதாத்மிய புத்தி எங்க வருதுன்னு பார்த்தோம்னா, வஸ்திரம் கடமாக இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வஸ்திரம் வேற, கடம் வேற. அப்போ ரெண்டுக்கும் பேதம் இருந்தால் இது அதுவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அத்தியந்த அபேதம், கொஞ்சம் கூட பேதமும் இல்லைன்னு சொன்னால் அப்பவும் சாமானாதிகரண புத்தி வராது. இப்படி சொல்லலாமா? கடம் கலசமாக இருக்கு இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கடமும் கலகமா இருக்குன்னா கடமும் கலகம் ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான், ரெண்டு திருப்பத்துக்கும் பரியாயம். அப்ப இங்கும் சாமானாதிகரண புத்தி வராது. அப்ப கடம் கலசமாக இருக்குன்னு வராது, கடம் பட்டமாக இருக்குன்னு வராது. ஆனா கடம் கருப்பா இருக்கு, நீளமா இருக்கு, இப்படி எல்லாம் வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த எந்த ரெண்டு பதார்த்தத்துக்கு நாம விசேஷமாக சொல்றோமோ அந்த ரெண்டு பதார்த்தத்துக்கும் பேதம் இருக்கணும். ஆனா பேதம் மாத்திரம் இருந்தால் விசேஷம் இந்த மாதிரி வராது, இந்த தாராத்மிய சம்பந்தம் வராது. பேதமும் இருக்கணும், அபேதமும் இருக்கணும். வெறும் பேதம் மாத்திரம் இருந்தால் கடகா படகா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும். கடம் படமாக இருக்குன்னு சொல்றது தப்பு, சாமானாதிகரண புத்தி வராது. அதே அத்தியந்த அபேதம், பேதமே சுத்தமா இல்லைன்னு சொன்னாலும் வராது. கடம் கலசமாக இருக்கு அப்படின்னு சொல்றது வராது. ஆனா கடம் நீளமாக இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ பேதம் அபேதம் ரெண்டும் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் பேதாபேதவாதிகள். இது மீமாம்சத்தாலும் இந்த மாதிரி பேதாபேதத்தை ஒத்துக்கிறார், சாங்கியால் சொல்றார், எல்லாரும் சொல்றார். ஆனா நையாயிக்கன் இதுக்கு விரோதி. அவன் இந்த பேதாபேதத்தை ஒத்துக்கிறது கிடையாது. பேதம்னா பேதம், அபேதம்னா அபேதம், இதுவும் இருக்கு அதுவும் இருக்குங்கிறது கிடையாதுன்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த குணம் குணம் இதுக்கெல்லாம் சமவாயம்னு ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சமவாய சம்பந்தம் இருக்கிற இடத்துல நீளம் வஸ்திரம் இந்த மாதிரி ஒரு பிரதீதி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவனை பார்த்து இந்த பேதாபேதவாதிகள் ஒரு அனுமான பிரயோகம் பண்றான். குணாதிக்கம் குண்யாதினா பின்னாபின்னம் சமானாதிகிருதத்வா இது பேதாபேதவாதி பிரயோகே தார்க்கிகாதி அங்கீகிருதஸ்ய பின்னத்வஸ்ய சித்தாவபி உத்தேஷ்ய பிரதீத்யசித்தேஹ யதா ந சித்தசாதனம் ததா பிரகிருதேபி மிலித பிரதீதேஹ உத்தேஷ்யத்வாத் ந சித்தசாதனம். இப்ப இந்த பேதாபேதவாதி தார்க்கிகனை பார்த்து ஒரு அனுமானம் பண்றான். அதாவது எந்தெந்த இடத்துல இவன் பேதாபேதம் சொல்லுவான்னு சொன்னா, குணம் திரவியம், அதுக்கு ஆதாரமான குணம், கிரியைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய திரவியம், இது ரெண்டுக்கும் பேதாபேதம். ஜாதி வியக்தி, கோத்தும் கோ, இது ரெண்டுக்கும் பேதாபேதம். அதே சமயத்துல அவயவம் அவயவி, இந்த கடம் கபாலம், அதாவது உபாதானம்னு இந்த காரணம் சொல்றோமோ அந்த காரணத்துக்கும் அதனுடைய காரியத்துக்கும் பேதாபேதம். அதே மாதிரி விசிஷ்டம் சுத்தம்னு சொல்றோம். விசிஷ்டம் சுத்தம்னு சொன்னா தண்ட விசிஷ்ட தேவதத்தன், வெறும் தேவதத்தன், இவ ரெண்டு பேருக்கும் தாதாத்மியம் பேதாபேதம் அப்படின்னு இவ்வளவு இடத்துல இவன் பேதாபேதத்தை ஸ்தாபிக்கணும். அதுக்காக இவன் அனுமானம் பண்றான். இந்த குணம் கிரியா இத்தியாதிகள்லாம் அந்த குணி கிரியாவான் இத்தியாதிகளோடு பேதம் அபேதம் இரண்டையும் உடையதாக இருக்கிறது அப்படின்னு அனுமானம். குணாதிக்கம் குண்யாதினா பின்னாபின்னம் அப்படின்னா பேத அபேத உபயவது. அதுக்கு ஹேத்து என்ன சொல்றான்? சமானாதிகிருதத்வா, சமானாதிகரண பிரதீதி வருது பாருங்க, நீலோ கடகான பிரதீதி வருது. ஆகையால அந்த நீளத்துக்கும் கடத்துக்கும் பேதம் அபேதம் ரெண்டுமே இருக்கு. ரெண்டுல ஒண்ணு மாத்திரம் இருந்தால் இந்த சமானாதிகரண பிரதீதி வராது. ஆகையால ரெண்டும் இருக்கிறதாக ஒத்துக்கணும் அனுமானம். இந்த அனுமானத்துல உன்னை சொன்னாலே போதுமேனு கேட்கலாம். ஏன்னா இப்போ தார்க்கிகனை பார்த்து இந்த அனுமான பிரயோகம் பண்ணும்போது தார்க்கிகன் குணத்துக்கும் குணியான திரவியத்துக்கும் பேதத்தை ஒப்புந்திருக்கான். பேதம் சித்தமா இருக்கிறதுனால அபேதத்தை மாத்திரம் சாதிச்சா போதுமோ இல்லையோ? அப்ப எதுக்கு பேத அபேத உபயோகத்துன்னு கேட்கலாம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி இங்க கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னு சொன்னா, வெறும் அபேதத்தை மாத்திரம் சாதித்தால் இவனுடைய ஹேதுவுக்கு உபபத்தி இல்லை.
நீ சொல்ற ஹேது சாத்தியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கணும், அல்லது அந்த ஹேதுவுக்கும் சாத்தியத்துக்கும் ஒரு தர்க்கம் இந்த ஹேது இருந்தால் அந்த சாத்தியம் இருந்தாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தர்க்கம் இருக்கணும், யுக்தி. இல்லாட்டா ஏதோ ஒரு ஹேது வச்சிருந்து ஏதோ ஒரு சாத்தியத்தை சாதிக்க முடியாது. இப்ப அபேதத்தை மாத்திரம் சாதித்தோமானால் அந்த அபேதம் சாமானாதிகரண்ய புத்திக்கு உபபாதகம்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இந்த தூமத்தினால வன்னியா சாதிக்கிறோமோ இல்லையோ, அந்த இடத்துல வன்னி இருந்தால்தான் தூமம் இருக்க முடியும். அதனால தூமத்தை வச்சுட்டு வன்னிய நம்ம சாதிச்சு விடுறோம் இல்லையா? அதுதான் தர்க்கம்னு சொல்றோம். வன்னி இல்லாட்டா இந்த தூமமே அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது ரெண்டுக்கும் இந்த வியாப்திய சொல்றதுக்கு ஒரு காரணமாக ஒரு யுக்தி இருக்கு, தர்க்கம் இருக்கு. இங்க நம்ம அபேதத்தை மாத்திரம் சாதித்தோமானால் இந்த அபேதம் மாத்திரம் இந்த புத்திக்கு உபகாரகமாக இல்லை. ஏன்னா கடற்கலசகாங்கிற இடத்துல அபேதம் இருக்கு, ஆனா சாமானாதிகரண புத்தி இல்லையே. ஆகையால இங்க மாத்திரம் அவனுக்கு பேதம் ஏற்கனவே சித்தமா இருக்கு, நம்ம அபேதத்தை மாத்திரம் சாதிச்ச அவனுக்கு அது அவ்வளவு போதும்னு நினைக்க முடியல. ஏன்னா அவ்வளவு மாத்திரம் நாம சாத்தியமாக வச்சிருந்தோமானால் இந்த இடத்துல அவன் இப்படி இருந்தா இப்படி இருக்கணும்னு அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம போகுது. விசாரசங்க பண்ணும் போது அதுக்கு அனுகூலமான யுக்தி சொல்ல முடியாமல் போகுது. ஏன்னா வெறும் அபேதம் அந்த சாமானாதிகரண்ய புத்திக்கு உபகாரகமாக இல்லை. அப்ப சாமானாதிகரண புத்தி வரத்துக்கு என்ன வேண்டியிருக்கு? பேதம் அபேதம் ரெண்டும் இருந்தா தான் இந்த ஹேத்துவுக்கு அது உபகாரகமாக இருக்கு. அப்பதான் இது ஹேத்து இருக்கும். ஆகையால இங்க சாத்தியமாக சொல்லும் போதும் பேதம் அபேதம் உபயம் அப்படின்னு சொல்லியாகும். இப்படி சொன்னோம்னா சரியா இருக்கு. இந்த பேதம் அபேதம் உபயம் இல்லாட்டா சாமானாதிகரண புத்தி வரவே வராது. ஆனா உபயம் இல்லைன்னு எங்க சொல்லலாம்? பேதம் மாத்திரம் இருக்கிற இடத்துலன்னு சொல்லலாம், அபேதம் மாத்திரம் இருக்கிற இடத்துலயும் இந்த ரெண்டும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு இடத்துலயுமே சாமானாதிகரண புத்தி கிடையாதுங்கிறதுனால இது ரெண்டையும் சாதிச்சாதான் இந்த ஹேதுவுக்கு அது ஒரு உபபத்தியாக இருக்க முடியும். அதனால இங்க பாதி சித்த சாதனம்லாம் சொல்ல முடியாது, அது அம்சத சித்த சாதனம் சொல்ல முடியாது. இப்படிதான் நான் சாதிச்சு சொல்லுவேன். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த அம்சத சித்த சாதனங்கிறது எங்கேயுமே கிடையாதுன்னு இல்லை. எந்த இடத்துல அம்சத சித்த சாதனம் சொல்லலாம்னு கேட்டா, அவ ஒரு நியமம் பண்ணி வச்சிருக்கா. இந்த பட்சத்துல சாத்தியத்தை சாதிக்கிறா இல்லையா, சாதிக்கும் போது அதுக்கு பக்ஷதாவச்சேதகம்னு ஒரு தர்மம் சொல்றா இல்லையா. இந்த பக்ஷதாவச்சேதக தர்மம் அநேகமாக இருக்குமானால் அப்போ ஒரு அம்சத சித்த சாதனங்கிறது தோஷமாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் நான் உதாரணத்தை சொல்லிட்டு மேல பாரு. வாக்கும் மனசும் அனித்தியம் அப்படின்னு சாதிக்கிறேன். யாரை பார்த்தோன்னா நையாயிக்கனை பார்த்து வேதாந்தி சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தன் சாதிக்கிறான். இங்க என்ன விஷயம்னு கேட்டா, வாக்கு அனித்தியம்ங்கிறது நையாயிக்கம் ஒத்துண்ட விஷயம். ஆனா மனசு நித்தியம்னு சொல்றான். மனசு ஒரு பரமாணு ரூபம், அது நித்தியமாக இருக்குன்னு நையாயிக்கனுடைய சித்தாந்தம். இவன் எப்படி சாதிக்கிறான்? வாக்கும் மனசும் நித்தியம்னு சாதிக்கிறான். இப்போ நையாயிக்கன் சொல்றான் இதுல பாதி சித்த சாதனம். நித்தியம்னு சொன்னாலும் சரி, அனித்தியம்னு சொன்னாலும் சரி. ஏன்னா நித்தியம்னு சொன்னா மனசுங்கிற அம்சத்துல நித்தியத்துவம் எனக்கு சித்தமாக இருக்கு இல்லையா? அப்ப வாக்கு நித்தியம்னு சொன்னாலே போதும். நீ அனித்தியம்னு சாதிக்க வந்தால் வாக்குங்கிற அம்சத்துல அனித்தியத்துவம் எனக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு, அப்ப மனசு மாத்திரம் அனித்தியம்னு சொன்னா போதும். இந்த இடத்துல அம்சத சித்த சாதனங்கிற தோஷம் சொல்லலாம். ஏன்னா இந்த வாக்குக்கும் மனசுக்கும் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு பக்கத்தாவச்சேதக தர்மம் கிடையாது. வாக்குங்கிறது வாக்கு, மனசுங்கிறது மனசு, அப்படி தனித்தனியா இருக்கிறதுனால நீ இதுல அனித்தியத்துவத்தையோ நித்தியத்துவத்தையோ சாதிக்க வந்தால் அதுல பாதி அம்சத்துல எனக்கு சித்தமா இருந்தால் சித்தசாதனம் சொல்லிடலாம், பாதி சொன்னா போதும். ஆனால் பக்ஷதாச்சேதகங்கிறது ஒன்னாக இருக்கிற காலத்துல பாதி அம்சம் எனக்கு சித்தமா இருக்குதுன்னு சொன்னால் அது சித்தசாதனம் ஆகாது. இப்ப இந்த இடத்துல குணாதிகம் குண்யாதினா பின்னா பின்னம்ங்கிற இடத்துல குணாதிகம் அப்படிங்கிற இடத்துல மொத்தமா குணம் கிரியா எல்லாத்துக்கும் ஒரு அனுகூலமாக ஒரு இதை சொல்லிட்ட பக்ஷதாச்சேதகம். இதே மாதிரி நம்மளுடைய அனுமானத்திலும் எல்லா பிரபஞ்சத்துக்கும் பொதுவா வரா மாதிரி ஒரு பக்ஷதாவச்சேதக தர்மத்தை சொல்லிட்ட. ஆகையால இப்படி இருக்கிறதுனால இதுல பாதி மாற்றம் சித்தமா இருக்குங்கிறத இங்க சொல்லக்கூடாது. இந்த அம்ச சித்தகாரம் இங்க வராது. இவ ரெண்டு இதுவும் இல்லாத சொல்லலாம். பிராகபாவம் துவம்சம் ரெண்டும் இல்லாதது. அதாவது பிராகபாவ அப்பிரதியோகித்வே சதி துவம்ச அப்பிரதியோகித்வம். இந்த நித்தியத்துவம் சொன்னா இஷ்டம் இஷ்டம் இது சொல்லலாம். இந்த நித்தியத்துவம் இது சொல்லாமனா சொல்லலாம். நித்தியம்னு சொல்றதுக்கு இது சொல்லலாம்.
ராகாவத்துக்கும் ஹம்சத்துக்கும் பிரதியோகியாக இல்லை. அப்படி சொன்னா அது நித்தியம். ததா பிரகிருதேபி மிலித பிரதீதேகே உத்தேசியத்வாத் ந சித்தகாரம். அந்த இடத்துல ரெண்டையும் பேதம் அபேதம் ரெண்டையும் சேர்த்து சாதிச்சாதான் அவனுடைய இஷ்ட சித்தி ஏற்படுங்கிறதுனால அப்படிதான் சாதிச்சாக அதை உடலுக்கும் சாதிச்சா போறாதோ அதே மாதிரிதான் என்னுடைய அனுமானத்திலையும் சத்பேதம் அசத்பேதம்ங்கிற ரெண்டும் சேர்த்து சாதிச்சாகணும். அப்போ அவன் கேட்பான், அங்க பேதம் அபேதம் ரெண்டும் சேர்த்து அவன் சாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா வெறும் அபேதமோ பேதமோ இருந்தால் அங்க சமானாதிகரண்ய பிரதீதி வரதில்லை. ஆனா இங்க பேதமோ அபேதமோ ரெண்டுல ஒண்ணு இருந்துட்டாலே போதுமே, திருஷ்யத்துங்கிறது தானே ஹேது, இது இருக்கலாமே. அப்ப நீ பாதிய சாதிச்சாலே போதுமே, அந்த ஆளுக்கு தகுந்தா போல ஒரு அம்சமாக சாதிச்சா போதுமேன்னு கேள்வி. அதுக்கு இவர் சொல்றார், அங்க சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் சுத்த சத்துனா எதை சொல்லலாம், சத்தியம் பிரம்மத்தை சொல்லலாம், அதுல திருஷ்யத்துவம் இல்லை. அதே சமயத்துல அசத்துன்னு சொன்னா சதசிருங்கம், அதுக்கும் திருஷ்யத்துவம் கிடையாது. அப்ப சத்தாக இருந்தாலும் திருஷ்யம் இல்லை, அசத்தாக இருந்தாலும் திருஷ்யம் இல்லை. அப்ப எது திருஷ்யமாகும்? சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு எது இருக்குமோ அப்ப அதுதான் திருஷ்யமாகும். அதுதான் திருஷ்யமாக முடியும். அதுலதான் இந்த ஹேது இருக்க முடியும். ஆகையால நான் கூட வெறும் சத்பேதத்தையோ அசத்பேதத்தையோ சாதித்தால் இந்த திருஷ்யத்துவத்துக்கு அது உபகாரகமாக சொல்ல முடியாது. திருஷ்யமா இருந்தால் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக சொல்லும்போது அது இருந்தால்தான் இப்படி வரும்னு ஒரு உபகாரமா சொல்லி ஆகணும் சாத்தியத்தை. அது சொல்ல முடியாம போகும். ஏன்னா சத்பின்னமா இருந்தால் திருஷ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சத்பின்னம் அசத் அது திருஷ்யம் இல்லை. அசத்பின்னமாக இருந்தால் திருஷ்யமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. பிரம்மம் சத் அது திருஷ்யம் இல்லை. அதனால சத்பின்னமாகவும் அசத்பின்னமாகவும் இருந்தால்தான் அது திருஷ்யமாகும். அப்படிங்கிறதுக்காக எனக்கு அபீஷ்டமான சாத்தியம் சத்பேத அசத்பேத உபயம் அப்படின்னா சொல்லியாகணும். யதாச்ச தத்வாபேதே கடஸ்கும்பः इति सामानाधिकरण्य प्रतीतेः अदर्शनेन मिलित सिद्धिः उद्देश्य तथा प्रकृतेऽपि सत्त्वरहिते तुच्छे दृश्यत्व अदर्शनेन मिलितस्य तत्प्रयोजकतया मिलित सिद्धिः उद्देश्य इति समानम्. இந்த சொன்னதுக்கும் சமானமாக இருக்கு. அதனால அம்சத சித்த காரணம் தோஷம் வராது. அதையேவ சத்வாத்யந்தாபாவத்வே சதி அசத்வாத்யந்தாபாவ ரூபம் விசிஷ்டம் சாத்தியம் இத்தியதி சாது. மூணாவது விகல்பத்துல மூணாவது பட்சம் சத்வாத்யந்தாபாவத்தோடு சேர்ந்த அசத்வாத்யந்தாபாவம் சாதிக்கப்படுறது. ரெண்டு இருக்குன்னா உங்களுக்கு ஒன்றும் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப இதோட சேர்ந்த அதோட சேர்ந்த இதை சாத்தியமாக சொல்றதுலையும் ஒன்றும் தோஷம் இல்லை. நச்ச மிலிதஸ்ய விசிஷ்டஸ்ய வா சாத்தியத்வே தஸ்ய குत्रापि அப்பிரசித்யா அப்பிரசித்த விசேஷணத்துவம் பிரத்யேகம் பிரசித்யா மிலிதஸ்ய விசிஷ்டஸ்ய வா சாதனே சதசிருங்கயோः பிரத்யேகம் பிரசித்யா சதீய சிங்க சாதனமபி ஸ்யாத் இது வாக்கியம். இப்போ அவன் கேள்வி கேட்டான். என்ன கேட்கிறான்? நீங்க என்ன சொல்ற? தத்வாத்தியம் விசிஷ்டம், அப்படி விசிஷ்டம் சாத்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தத்துவ அத்தியந்தாபாவத்தோடு சேர்ந்த அசத்துவ அத்தியந்தாபாவம், இந்த அபாவத்தோட சேர்ந்த அந்த அபாவம், இந்த ரெண்டு அபாவமும் சேர்ந்து எங்கேயாவது பார்த்திருக்கேடா? ஏன்னா நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் சத்தா இருக்கு அசத்தா இருக்கு. ஒன்னா சத்தாத்தியந்தாபாவம் இருக்கு, இல்ல அசத்தாத்தியந்தாபாவம் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து எங்கேயும் பார்க்கல. ரெண்டு சேர்ந்து பார்க்க வேண்டாம், தனித்தனியா நம்ம பார்த்துருக்கோமோ இல்லையோ, சத்தாத்தியந்தாபாவம் ஒரு இடத்துல அசத்வாத்தியந்தாபாவம் ஒரு இடத்துல பார்த்தோம்னா இது ரெண்டும் சேர்த்து மொத்தமா ஒரு இடத்துல சாதிக்கலாமே அப்படின்னு கேட்டால், இப்படி சொல்றதா இருந்தா நான் சசசிருங்கத்தை கூட சாதிக்கலாம். எப்படின்னு கேட்டா, சசம் எனக்கு தனியா தெரியும், சிங்கம் தனியா தெரியும், ரெண்டையும் சேர்த்து சாதிக்கலாமே, சசசிருங்கம் சாதிக்கலாமே. அதனால நீங்க எதை சாதிக்கிறீங்களோ அந்த சாத்தியம் அதே ரூபத்துல ஒரு இடத்துல பிரசித்தமா இருக்கிறதாக காமிக்கணும். இல்லாட்டா இது உபயோகப்படாது, சாதிக்க முடியாது அப்படின்னு கேட்டான். குत्रापि அப்பிரசித்தியா அப்பிரசித்த விசேஷணத்துவம், இது ஒரு ரூபம். அப்பிரசித்த விசேஷணத்துவம்னு சொன்னா நீ சாத்திய, அதாவது சாத்திய அப்பிரசித்தி, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த சாத்தியமே ஒரு இடத்துலயும் பிரசித்தம் இல்லை. அப்படி பிரத்யேகம் அதை பிரிச்சு, இது பாதி பாதியா பிரிச்சு அது ரெண்டும் தனித்தனியா பிரசித்தமா இருக்கிறத வச்சுட்டு விசேஷத்தை சாதிக்கிறேன்னு சொன்னா சசிசிருங்க சாதனம் கூட வரலாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒரு பதில் சொல்றா, இந்த கேள்வியே ஏறாது,
நான் ஏற்கனவே இதுக்கு ஜாகிரதையா சத்வாத்மிகா பாவம் அசத்வாத்மிகா பாவம் ரெண்டுமே சுத்திரூபியத்துல பிரசித்தமா இருக்குன்னு சொல்லியாச்சு. அது ஞாபகம் இருந்தா இந்த கேள்வி வராது. அதுல என்ன சொன்னார்? சுத்திரூபம் ரூபம் தெரியறது அதே சமயத்துல நேதம் ரஜத்தம்னு அப்புறம் இல்லைன்னு பாதிக்கிறது. அதனால என்னாச்சு? அது சத்தியம் இல்லை தீர்மானம். அசத்தை சசிலிங்கம்னு சொல்லலாமா? பிரதீயமானமா இருக்கே. அசத்துன்னு சொன்னா அது என்னைக்குமே பிரதீயமானமாகவே, அதனால இது பிரதீயமானமாக இருக்கிறதுனால அசத்தும் இல்லை, அதே சமயத்துல பாதிக்கப்பட்டதுனால சத்தும் இல்லை. அப்ப சத்வாத்மிகா பாவம் அசத்வாத்மிகா பாவம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு திருஷ்டாந்தத்துல எங்க இருக்கு? பிரசித்தம் இல்லைன்னு நீ நினைக்கிறியே, அப்படி இல்லை. சுத்திரூபாதி திருஷ்டாந்தத்துல இது பிரசித்தம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ததாவித பிரசித்தேகே சுத்திரூபேவ உக்தத்வா. அதனால இந்த கேள்விக்கே இடம் இல்லைன்னு. இதுக்கு மேல ஒரே ஒரு கேள்வி கேட்டான். இதான் கடைசி கேள்வி. நக நிர்தர்மகத்வா பிரம்மணः சத்வ அசத்வரூப தர்மத்வய சூன்யத்வேன தத்ர அதிவியாப்தி. இப்ப சொன்ன இந்த சாத்தியம் இருக்கே, இந்த சாத்தியமே மித்யாவுக்கு லட்சணமாக சொல்லலாம். இங்க சொல்லக்கூடிய சாத்தியம் எல்லாமே இதுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா இதே லட்சணமாக சொல்லலாம். ஆனா லட்சண பட்சம் சாத்திய பட்சம்னு ரெண்டு பட்சம் இங்க இருக்கு. இப்ப மித்யாங்கிறதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா சத்வாத்மிகாபாவ அசத்வாத்மிகாபாவ உபயம், இது ரெண்டும் எதுல இருக்கோ அதுதான் அப்படின்னு லட்சணம் கூட சொல்லலாம். ஆனா இந்த லட்சணத்தை தோஷங்கள் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம்னு தோஷம்லாம் சொல்லுவாங்க. இப்ப அதிவியாப்தி வரும். பிரம்மத்துல இது வருது. பிரம்மம் நிர்தர்மம், எந்த தர்மமும் அதுல இல்லை. அப்ப சத்துவங்கிற தர்மம் அதுல இல்லைன்னு நீ ஒத்துக்கணும். அதே சமயத்துல அசத்துவமும் இல்லைன்னு ஒத்துக்கணும். அப்படியானால் உன்னுடைய இந்த சத்வாத்மிகா பாவம் அசத்வாத்மிகா பாவம் ரெண்டும் பிரம்மத்துல சேர்ந்து கொண்டு இருக்கு. அப்ப அதிவியாப்தி வந்தது. இந்த லட்சணம் தப்பு. நிர்தர்மகத்வா பிரம்மணः சத்வ அசத்வரூப தர்மத்வய சூன்யத்வேன தத்ர அதிவியாப்தி. இதே சங்கர். இதுக்கு சமாதானம் என்ன சொல்றாரு? தத்ரூபத்வேன பிரம்மணः ததத்யந்தாபாவ அனதிகரணத்வா. சித்திகாரர் இந்த மனசுல ஒரு விகல்பத்தை வச்சுருக்கார். அதாவது இந்த விகல்பம் பண்ணி இப்படியா அப்படியான்னு கேள்வி கேட்டு அது பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ அதிவியாப்தி சொல்றீங்க. அதிவியாப்தின்னு சொல்லும் போது அதிவியாப்தினா என்ன? அலட்சியத்துல இந்த லட்சணம் போனா அதிவியாப்தின்னு அர்த்தம். அலட்சியத்துல லட்சணம் இருக்குன்னு சொன்னால் அதிவியாப்தி. பிரம்மத்தை நிர்தர்மகம்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்துல இந்த லட்சணம் இருக்குன்னு நீ சொல்ற. நிர்தர்மகம்னு சொன்னா அது லட்சணம் இருக்குமா? இருக்க முடியாது. லட்சணம் இருந்தாத்தான் அதிவியாப்தி சொல்றதுக்கு. ஆனால் நீ அதிவியாப்தி சொல்றதுனால நீ ஒண்ணு நினைக்கிறேன்னு நான் அனுமானம் பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்த பிரம்மத்துல பாவரூப தர்மம் இருக்க முடியாது, ஆனா அபாவரூப தர்மம் இருக்கலாம். அதாவது சத்துவங்கிறது இருக்க முடியாது, ஆனா சத்துவ அபாவங்கிறது இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். சத்வாத்மிகா பாவம் அசத்வாத்மிகா பாவங்கிறது அபாவம் இல்லையா, லட்சணம், அது இருக்கலாம்னு நீ நினைச்சுட்டு நீ இந்த கேள்வியை கேட்டதாக வச்சுக்கணும். அதாவது பாவரூப தர்மத்துக்கும் அபாவரூப தர்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நிர்தர்மகமான பிரம்மத்துல பாவரூப தர்மம் எதுவும் கிடையாது, ஆனா அபாவரூப தர்மம் இருக்கலாம். அப்படி வச்சுட்டு இந்த லட்சணமும் அபாவரூபமாத்தான இருக்கு. சத்வாத்மிகா பாவம் அசத்வாத்மிகா பாவம்னு அது பிரம்மத்துல இருக்கலாம். அப்படியானால் அதிவியாப்தி வந்ததுன்னு நீ கேட்கணும். நீ இப்படி வச்சுட்டு பேசினால் அதிவியாப்தி சொல்ல முடியாது. அதுக்கு நான் காரணம் சொல்றேன். தத்துவங்கிறதே முதல்ல அபாவரூபம் தான். தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா திடீய மித்யாத்வத்துல அழகாக சொல்ல போறார். மித்யாத்வ அபாவம், அபாத்தியத்துவம் சத்துவம் தான் சொல்லுவோம். அபாத்தியத்துவங்கிறது என்ன? பாத்தியத்துவ அபாவம் தானே. எது பாதிக்கப்படாததோ அது சத்தியம்னு சொல்றோம். அப்ப பாத அபாவம். நீ அபாவரூப தர்மம் பிரம்மத்துல இருக்கலாம்னு சொன்னால் பாத அபாவம் அபாத்தியத்துவங்கிற தத்துவமே அங்க இருக்கிறதுனால தத்துவமே ஒரு அபாவம் தான். பாத்தியத்து அபாவம் சத்தியத்துவம் அதுவே அங்க இருக்கலாம். அப்ப என்னாச்சு? அதனுடைய அபாவம் வரல, லட்சணம் வரல. சத்தியத்துவமே பிரம்மத்துல இருக்குங்கிறதுனால இந்த சத்தியத்துவ அபாவம் அசத்வாத்யந்த பாவங்கிற இந்த ரெண்டு சேர்ந்த லட்சணம் அங்க வரல. அதனால அதிவியாப்தி இல்லை. சத்ரூபத்வேன பிரம்மணः தத் அத்தியந்தாபாவ அனதிகரணத்வா. இதுவே சத்ரூபமா இருக்கிறதுனால சத்வாத்யந்தாபாவங்கிறது பிரம்மத்துல கிடையாது. சரி,
அபாவம் பாவம் இது எந்த தர்மமுமே பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு சொன்னால் அப்போ உன்னுடைய லட்சணமும் அதுல வராததுனால அதிகாரத்து கிடையாது. நிர்தர்மகத்வேனைவ அபாவரூப தர்ம அனதிகரணத்துவாச்ச சத்வாச்சிந்தாபாவ அசத்வாச்சிந்தாபாவங்கிற இந்த தர்மம் மாத்திரம் நிர்தர்ம பிரம்மத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆகையால லட்சணமே அங்க வராததுனால லட்சணத்துக்கு அதிவியாப்திங்கிற தோஷம் வந்ததாக நீ சொல்றது தப்பு. இதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பல ஆட்சேபங்கள்லாம் முன்னிச்சிருக்கார். அது எல்லாத்துக்கும் இந்த முறையில நாங்க பார்த்துட்டு போனோம்னா சுலபமாக நாங்களே சமாதானத்தை ஊதிக்கலாம் அப்படின்னு ஒரு திக் பிரதர்சனம் இந்த இடத்துல செஞ்சுக்காரு.